அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நான் உங்கள் ரமேஷ் கார்த்திக். இன்றைய காணொலியில் நம்ம விவாதிக்க போகிற தலைப்பு பேட்டில் ஆஃப் சந்தேரி, சந்தேரி போர். 1528 வருடம் ஜனவரி மாதம் 20ஆம் தேதி இந்த போர் நடக்குது. இந்த போர் ஏன் நடைபெற்றது, யார் யாரெல்லாம் இதில் கலந்துக்கிட்டாங்க, இந்த போரினுடைய விளைவுகள் என்ன அப்படிங்கிற எல்லா விவரங்களையும் இந்த காணொலி முழுவதும் நம்ம விவாதிக்க இருக்கோம். வாய்ப்பு இருப்பவர்கள் இந்த காணொலியை முழுமையாக பார்த்து பயன்பெறுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த போர் தொடர்புடைய கடந்த கால போர்களுடைய காணொலிகளை நம்ம தொடர்ந்து பதிவிட்டிருக்கோம். அந்த காணொலிகளை எல்லாம் பார்த்துவிட்டு நீங்கள் வந்த பிறகு இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். வரலாற்றில் மிக சுவாரஸ்யமான சம்பவங்கள் குறித்து உங்களுக்கு தகவல் நிறைய கிடைக்கும். சந்தேரி போர் பற்றி நம்ம இப்போ விரிவாக பார்க்கலாம். 1528 வருடம் ஜனவரி மாதம் 20ஆம் தேதி நடைபெற்ற இந்த சந்தேரி போரானது டெல்லியை ஆட்சி செய்து கொண்டிருந்த பாபர் அவர்களுக்கும் மத்திய பிரதேஷ் பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்த சந்தேரி என்கிற இடத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த மெய்தினி ராய் அவர்களுக்கும் நடைபெற்ற ஒரு போர். இந்த போர் நடைபெறுவதற்கான காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதற்கு முன்னாடி ஒரு வருடத்திற்கு முன்பு 1527ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 16ஆம் தேதி கனுவா என்கிற இடத்தில் போர் நடந்தது. இந்த பேட்டில் ஆஃப் கான்வால பாபர் அவர்களுக்கும் ராஜஸ்தான் பகுதியான மேவாரை ஆட்சி செய்து கொண்டிருந்த திரு ராணா சங்கா அவர்களுக்கும் நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய போர். பாபர் அவர்கள் தன்னுடைய ராஜ்யத்தை, ராஜஸ்தான் பகுதிகளை கைப்பற்றணும், ராஜபுத்திர அரசர்களை தோற்கடிக்கணும். ராஜபுத்திர அரசர்கள் தங்களை விட மிக அதிகமான வீரத்தையும் தங்களை விட மிக அதிகமான போர் பலத்தையும் கொண்டவர்கள் என்பதை அறிந்த பாபர் ராணா சங்காவை வீழ்த்தினா மட்டும் பத்தாது, ராணா சங்கா போன்று ராஜஸ்தான் பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்த பல்வேறு அரசர்களையும் வீழ்த்தினால் மட்டுமே ராஜஸ்தான் பகுதி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். அப்பொழுதுதான் நம்முடைய டெல்லி அரசாங்கத்தை விரிவுபடுத்த முடியும். அப்படிங்கிறதுனால கனுவா போரின் பொழுது மேவாரை ஆட்சி செய்து கொண்டிருந்த ராணா சங்கா அவர்கள் மீது போர் தொடுக்கிறாரு. அப்பொழுது ராணா சங்காவோடு உடன் இருந்து போர் புரிந்தவங்க 4 பேர். ஒருத்தர் டெல்லியிலே பாபரால் கொல்லப்பட்ட இப்ராஹிம் லோடி அவர்களுடைய தம்பி மஹ்மூத் கான் லோடி. இன்னும் ஒருவர் ஹசன் கான் மேவாட், குதிரைப்படை தளபதி. அடுத்தவர் மார்வாரை ஆட்சி செய்து கொண்டிருந்த மால்தேவ் ரத்தோர். அடுத்ததாக ஆம்பர் என்கிற பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்த பிருத்திவிராஜ் கச்வாகா. இந்த 4 பேர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. கனுவா போர்ல இவர் கூட இந்த அரசர், ராஜபுத்திர அரசரான மேவாரை ஆட்சி செய்த ராணா சங்கா அவர்களோடு போர் புரிந்ததில் முக்கியமான தளபதிகள். அவங்க யாருமே இந்த சந்தேரி போர்ல கலந்துக்கல. மார்வாரை ஆட்சி செய்த மால்தேவ் ரத்தோர் அவர்கள் தன்னுடைய ராஜ்யத்திலேயே இருக்காரு, இன்ஆக்டிவா இருக்காரு. அதே போல மஹ்மூத் கான் லோடி அவர்கள் பேட்டில் ஆஃப் கான்வால ராணா சங்கா தோற்கடிக்கப்பட்ட பிறகு உடனடியாக பீகாருக்கு தப்பிச்சு போயிடுறாரு. ஜான்பூர் என்கிற இடத்துக்கு தப்பிச்சு போய் மீண்டும் பாபருக்கு எதிராக போர் படைகளை திரட்டுவதில் மும்முரமா இருந்தார். அவரும் சந்தேரி போர்ல கலந்துக்கல. ராணா சங்கா அவர்கள் கனுவா போரின் பொழுது துப்பாக்கி குண்டுகளுக்கு இரையாகி உயிருக்கு போராடிய நிலையில் தப்பிச்சு போனாரு. அவரும் சந்தேரி போர்ல கலந்துக்கல. இன்னும் குறிப்பா சொல்ல போனா இந்த சந்தேரி போரானது 20 ஜனவரி 1728 நடக்குது. 30 ஜனவரி 1528 இந்த சந்தேரி போர் நடந்து ஒரு 10 நாட்கள்ல ராணா சங்கா அவர்கள் நோய்வாயில இறந்து போயிடுறாரு. அது இல்லாம ஹசன் கான் மேவாட் அவர் கடந்த கனுவா போரின் போதே உயிரிழந்துடுறாரு, துப்பாக்கி குண்டுகளுக்கு இரையாகி. இருக்கக்கூடியவர் ஆம்பர் பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்த பிருத்திவிராஜ் கச்வாகா. பிருத்திவிராஜ் கச்வாகா இந்த சந்தேரி போர் நடந்து ஒரு 4 வருடங்கள் கழித்து 1532ஆம் வருடம் ஆம்பர் பகுதிக்கு அரசராக முடிசூட்டப்பட இருப்பதனால தன்னுடைய ராஜ்யத்தை ஒருங்கிணைப்பதில் மிக மும்முரமாக இருந்தனால அவரும் சந்தேரி போர்ல கலந்துக்கல. கனுவா போரில் பங்கு பெற்ற யாரும் சந்தேரி போர்ல கலந்துக்கல. ஆனால் சந்தேரி போர் எப்படி கனுவா போரோடு தொடர்புடையது அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு நேரம் வந்திருக்கும். ராணா சங்கா அவர்கள் ராஜஸ்தான் மேவார் பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்த பொழுது அவருடைய மிகப்பெரிய நம்பிக்கையை சம்பாதித்த ஒரு மிகப்பெரிய போர் வீரரான மெய்தினி ராய் அவர்கள், இவர் என்ன பண்றாருன்னா ராஜஸ்தான் பகுதிகளை விரிவாக்கம் செய்யும் பொழுது மத்திய பிரதேஷ் வரைக்கும் தன்னுடைய ராஜ்யத்தை விரிவாக்கம் பண்ணியிருக்காரு. அப்ப ராணா சங்கா அவர்கள் தன்னுடைய நம்பிக்கைக்குரிய போர் தளபதியான மெய்தினி ராய் அவர்கள் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சந்தேரி பகுதிக்கு நியமிக்கிறார். அவரும் சிறப்பாக ஆட்சி பண்ணிட்டு வர்றாரு. ராஜபுத்திர அரசுக்கு விசுவாசமாக ஆட்சி பண்ணிட்டு வர்றாரு. ஆனா மெய்தினி ராய் அவர்கள் எந்த வம்சத்தை சார்ந்தவர் அப்படின்னா தோமர் வம்சத்தை சார்ந்தவர். இவர் ராஜஸ்தான்
ராஜஸ்தான் பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்த, மேவார் பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்த ராணா சங்கா அவர்கள் எந்த வம்சத்தை சார்ந்தவர்னா சிசோதியா வம்சத்தை சார்ந்தவர். சரி, இப்போ நம்ம சந்தேரி போருக்கு வந்துடலாம். ராணா சங்கா அவர்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான போர்படை தளபதியான மெய்தினி ராய் அவர்கள் மத்திய பிரதேச ஆட்சி பண்றாரு. பாபர் அவர்களின் கவனம் மெய்தினி ராய் மேல திரும்புது. ராணா சங்காவை தோற்கடிச்சாச்சு, அவர் குண்டடிப்பட்டு அவர் போயிட்டார். இதற்கு மேல ராணா சங்கா இல்லை. ஆனா அவருக்கு இணையான ஒரு தளபதி இன்னும் இருக்கார். அவரையும் கொன்னா மட்டுமே ராஜஸ்தான் பகுதிகளை கைப்பற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல்ல ராணா சங்காவோடு தொடர்புடைய எந்த தளபதிகளும் இல்லாத இந்த சாதகமான நிலையை பயன்படுத்தி மெய்தினி ராய் மேல போர் தொடுப்பதற்காக தன்னுடைய போர் படையை மத்திய பிரதேஷ் நோக்கி செலுத்துறாரு. மெய்தினி ராய் இருக்கக்கூடிய சந்தேரி கோட்டையினுடைய தாழ்வார பகுதிகள் அத்தனையும் கேப்சர் பண்ணிடுறாரு ஒரே இரவுல. ஜனவரி மாதம் 20ஆம் தேதி அந்த கோட்டை முழுவதும் சுற்றி வளைக்கப்படுது. கோட்டை சுற்றி வளைக்கப்பட்ட அந்த ஒரு சூழல்ல அவருக்கு அழைப்பு விடுக்கிறாங்க. மெய்தினி ராய்க்கு ஒரு பேச்சுவார்த்தைக்கான அழைப்பு விடுக்கிறாங்க. ஒரு ஒப்பந்தம் ஒன்று கேட்குறாங்க. அந்த ஒப்பந்தத்தின் பொழுது சந்தேரி கோட்டையும் சந்தேரி பகுதியையும் நீங்க எங்களுக்கு கொடுத்துட்டு சம்ஷாபாத் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம், அந்த சம்ஷாபாத் என்கிற இடத்தை நீங்க எடுத்துக்கங்க, சந்தேரி பகுதியையும் சந்தேரி கோட்டையும் எங்கிட்ட ஒப்படைச்சிருங்க, உங்களை நாங்கள் உயிரோட விட்டுறோம், நாங்கள் எந்த பாதகமும் பண்ணலன்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. ஆனால் மெய்தினி ராய் அவர்கள் என்னுடைய தன்மானத்தை விட்டு கொடுக்காம, முகாலய மன்னர்களுடைய மிரட்டல்களுக்கு அடிபணியாம, வாழ்ந்தாலும் சரி என்னானாலும் சரி சந்தேரி கோட்டையை விட்டுத்தர முடியாது அப்படின்னு சொல்லி போர் புரிவது ஒன்றே தீர்வு அப்படின்னு சொல்லி பாபருக்கு தெரிவிச்சிடறாங்க. ஒரு மணி நேரத்திற்குள்ளாக, அதாவது இரவு தாழ்வார பகுதியான கோட்டை பகுதிகளை கைப்பற்றாங்க. விடியற்காலை கோட்டையினுடைய உச்சி பகுதி மற்றும் கோட்டைகள் அனைத்தையுமே கைப்பற்றி முடிச்சிடறாங்க முகாலய மன்னர்கள். இதுல சுவாரஸ்யமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, மெய்தினி ராய் அவர்களுக்கு தன்னுடைய கோட்டையினுடைய அடிவார பகுதிகள் எல்லாமே பாபர் சுற்றி வளைச்சிட்டார் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு இதற்கு மேல வெற்றிக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத புரிந்து கொண்ட மெய்தினி ராய் அவர்கள் ஜவஹர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹிந்து சடங்கை கடைபிடிக்கிறார். அன்றைக்கு இருந்த ஹிந்து தர்ம சடங்கு அப்படின்னு சொன்னா, ஒரு அரசர், ராஜபுத்திர அரசர் இனிமேல் தனக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா, அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய அவருடைய மனைவி மற்றும் அவருடைய உறவு பெண்கள் மற்றும் அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய ராஜபுத்திர பெண்கள், குழந்தைகள் எல்லோருமே ஒரு மிக பிரம்மாண்டமான யாகசாலையை அமைத்து தீ மூட்டி அந்த தீக்குள்ள இறங்கி தன்னுடைய உயிரை மாய்த்துக்குவாங்க. இதுக்கு பேர் ஜவஹர். இதை ஒரு தனி ஒரு பெண்ணாக கணவன் இறந்த பிறகு செஞ்சா அதுக்கு பேர் சத்தி. இது பிற்காலத்தில் வருது. இந்த சத்தி என்று சொல்லக்கூடிய இந்த சடங்குக்கு இணையான ஒரு சடங்கு தான் ஜவஹர். சத்தி என்பது தனி ஒரு பெண் கணவன் இறந்த பிறகு தீயில் குதித்து அவர் தீயில் குதித்து தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்வது. ஆனால் ஜவஹர் என்பது ஒரு ராஜபுத்திர அரசருக்கு வெற்றி வாய்ப்புகள் அனைத்தும் இழந்த பொழுது தன்னுடைய தன்மானம், தன்னுடைய சுயமரியாதை, இன்னொரு எதிரி நாட்டு அரசர் தன்னை கைப்பற்றி விடக்கூடாது, பாலியல் ரீதியாக எந்த துன்புறுத்தல்களுக்கும் நம்ம ஆளாயிடக்கூடாது, தன்னுடைய சுயமரியாதை காப்பாற்றிக்கணும், நாட்டுடைய கௌரவத்தை காப்பாற்றணும், யாருக்கும் நம்ம அடிமையாயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த ராஜபுத்திர வம்சத்தை சார்ந்த பெண்கள் மற்றும் குழந்தைகள் அந்த அரண்மனைக்குள்ளேயே ஒரு பெரிய யாகசாலை அமைத்து அதில் தீ மூட்டி அதில் குதித்து தன்னுடைய இன்னுயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய அந்த சடங்குக்கு பேர் ஜவஹர். மாஸ் செல்ஃப் இமாலேஷன் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்தில் சொல்லலாம். அதே போல ஆண்கள் செய்யக்கூடிய அந்த சடங்குக்கு பேரு சஹா. இந்த சஹா என்று சொல்லக்கூடிய சடங்கு என்ன அப்படின்னா, ஜவஹர் என்று சொல்லக்கூடிய இந்த சடங்கு முடிந்ததற்கு பின்னால் ஆண்கள் அனைவரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நெற்றியில் வீரத்திலகம் விட்டு தலையில காவி டர்பன் கட்டி வெற்றியை நோக்கி, அதாவது எதிரிகளை நோக்கி முன்னேறி போவாங்க. அப்படி முன்னேறி போகும்போது அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய சபதம் என்ன அப்படின்னா, திருப்பி கோட்டைக்கு போக மாட்டாங்க, சாகும் வரை சண்டை, அவ்வளவுதான். அவங்க உயிரோடு இருக்கும் வரை சண்டை ஒன்றுதான் தீர்வு. ஒண்ணு எதிரிகள் அத்தனை பேரையும் கொள்ளணும், இல்ல அப்படின்னா எஞ்சி இருக்கக்கூடிய ராஜபுத்திர வீரர்கள் அத்தனை பேரும் மரணிக்கும் வரை சண்டை. இதுக்கு பேரு சாகா. ஜவஹர் என்று சொல்லக்கூடிய இந்த சடங்கு நடத்திய பிறகுதான் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சாகா அப்படிங்கிற இந்த சடங்கை நடத்துவாங்க. கோட்டை கதவுகள் அனைத்தையும் திறந்துருவாங்க. ஜவஹர் சடங்கு முடிஞ்ச பிறகு தலையில காவி நிற டர்பன் தலைப்பாகை அணிந்து நெற்றியில வீர திலகம் விட்டு தங்களுடைய வாள் கத்தியை எடுத்துக்கிட்டு குதிரைகள் மீது ஏறி எதிரிகளை நோக்கி பயணிப்பாங்க. திருப்பி வரமாட்டாங்க. அந்த சண்டையோட முடிஞ்சு போச்சு அவங்களுடைய வாழ்க்கை. இப்படி நடைபெற்ற ஒரு சம்பவம் தான் சந்தேரி போரினுடைய முடிவு. இந்த சந்தேரி போரில் மெய்தினி ராய் அவர்கள் கொல்லப்படுறாரு. அவர் கொல்லப்பட்டதும் இந்த வரலாற்றிலேயே மிக விரைவாக கைப்பற்றப்பட்ட ஒரு கோட்டையாக சந்தேரி கோட்டை இருக்கு. அந்த பாபர் அவர்களும் இந்த
நிகழ்வை முதல் முறையாக பார்க்குறாரு. ஜவஹர் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்வை முதல் முறையாக பார்க்குறாரு. இருந்தாலும் கூட அவர் இந்த ஜவஹர் நிகழ்வை பற்றி எந்த இடத்துலையும் அவருடைய மனநிலையை அவர் குறிப்பிடலை. அவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு போர் வீரர். ஒரு போர் வீரர் இன்னொரு போர் வீரனை எப்படி மரியாதையாக பார்க்க முடியுமோ அப்படி தான் அவங்க பார்த்துருக்காங்க. இந்த நடைபெற்ற இந்த சம்பவங்கள் குறித்து எந்த ஒரு கருத்துக்களும் நம்ம தரவுகளாக பார்க்க முடியல. ஒருவேளை எனக்கு கிடைக்காம கூட இருக்கலாம். மீண்டும் இன்னும் ஒரு போர் அடுத்த வருடம் நடைபெற்ற 1529, 1530 ஆண்டுகள் நடைபெற்ற மிகப்பெரிய போர்கள் மற்றும் அதோடைய சுவாரஸ்யமான வரலாறுகள் குறித்து இன்னொரு காணொலியில் உங்களை நான் சந்தித்து பேசுகிறேன். தொடர்ந்து காணொலிகள் அனைத்தையும் முழுமையாக பாருங்கள். கடந்த போர்களுடைய காணொலிகளையும் முழுமையாக பார்த்துட்டு இந்த காணொலியை தொடருங்க. உங்களுக்கு நிச்சயம் நல்ல தகவல்கள் கிடைக்கும். மீண்டும் உங்களை இன்னொரு நல்ல காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.